F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். முதல் செட் ஆஃப் விமானங்கள்ன்றது உக்ரைனில் இப்போ தரையிறங்கிருச்சு. இப்போ அடுத்தது இந்த F-16 வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியானது உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கான இது இப்படி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி யூஸ் பண்ணுவாங்க, இதை வந்து F-16 இப்படியெல்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விதங்களில் பேசியிருந்தோம். ஆனால் நம்ம பேசினப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் இருக்கே, ஆனால் இந்த விஷயம்லாம் வந்து ரஷ்யாவுக்கும் தெரியும், உக்ரைனுக்கும் தெரியும், இதை கவுண்டர் பண்றதுக்கு ரஷ்யா என்ன மாதிரி மெத்தட்ஸை பயன்படுத்த போறாங்கன்றது தான் இப்போ பெரிய சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை ஸ்பெஷலா இந்த ஒரு மிஷனுக்காக தான் உக்ரைன் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால எதையுமே அடிச்சு சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது ஒரு விதத்தில் உண்மைதான். இப்போ ரஷ்யாவோட பைலட்ஸே Su-35 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த பைலட்ஸே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த F-16 ரஷ்யாவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்தப்படும், அதை கவுண்டர் பண்றதுக்கு ரஷ்யா என்ன விதமான டாக்டிக்ஸை பயன்படுத்துவாங்க, நாங்க என்ன பிளான்ல இருக்கோன்றத ஓரளவுக்கு ரஷ்யாவோட பத்திரிகைகளுக்கு கொடுத்த அந்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இது வந்து Su-35 vs F-16 அந்த ஒரு வீடியோ கிடையாது. அவங்க அந்த வீடியோவில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இந்த F-16 விமானங்களை உக்ரைன் எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனாலிசிஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். பைலட் அலெக்சாண்டர், இவர் ரஷ்யாவோட Su-35 பைலட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவால நடத்தப்பட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல அதிகமான கில்ஸ் Su-35 மூலமா எடுத்த ஒரு முக்கியமான பொசிஷன்ல இவர் இருக்காரு. ரஷ்யாவோட நிறைய மெடல்ஸையும் இவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். உக்ரைனுக்கு எதிரான இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல அதிகமான கில்ஸை இவர் எடுத்ததுனால ஸோ இவர்கிட்ட ரஷ்யாவோட RIA ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த இன்டர்வியூல என்ன கேட்கறாங்கன்னா, F-16 ஆனது உக்ரைனுக்கு வந்துருச்சு, இந்த F-16 கவுண்டர் பண்றதுக்கு உங்களோட டாக்டிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே கவுண்டர் பண்றதுக்கு உங்களோட திட்டங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம F-16 ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஐடியா என்ன, இதுக்கு நீங்க எப்படி தயாராகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகள்ன்றது இவர்கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. முதல்ல இந்த F-16 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். F-16 அதாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அவர் அந்த இன்டர்வியூல அதை சொல்லியிருப்பாரு. இந்த F-16 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். F-16 பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஜெட்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய விமானம்லாம் கிடையாது. ரஷ்யாவோட விமானங்கள் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு Su-30 Su-35 இது ரெண்டுத்தையுமே எடுத்துப்போம். அந்த ரெண்டு விமானங்களும் ரெண்டு இன்ஜினை கொண்டது, ட்வின் இன்ஜினை கொண்டது. ஆனா அதே பக்கம் F-16 பார்த்தோம்னா சிங்கிள் இன்ஜினை கொண்டது தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இதோட ஏர் ஃப்ரேம்ன்றதும் இல்ல அந்த F-16 விமானங்கள்ன்றதும் மற்ற நாடுகளால எங்களால இதுக்கப்புறம் இதை பயன்படுத்த முடியாது, எங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த விமானங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த கேட்டகரி, கிட்டத்தட்ட வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிராப்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரியில இருந்த விமானங்களை தான் இந்த உக்ரைனுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏர் ஃப்ரேமா இருக்கட்டும் இல்ல அதோட அப்கிரேட்ஸா இருக்கட்டும் எதுவுமே பெருசா பண்ணாததுனால இந்த விமானங்களால அந்த அளவுக்கு உக்ரைனோட வான்பரப்புல எந்த ஒரு செயலையும் ஈடுபட முடியாது. ஆனா அதுவே இந்த F-16 எதிராக நாங்க எடுத்துட்டு போற விமானங்கள் இப்போதைக்கு Su-30 Su-35 தான் பயன்படுத்தலாம்னு இருக்கும். ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா அந்த லொகேஷனை பொறுத்து இல்ல ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை பொறுத்து இந்த விமானங்களானது மாறுபடும். இந்த ரெண்டு விமானங்களை நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம்னாலே அதிகமான மெனுவரபிலிட்டின்றது, அதிகமான அந்த திரும்பக்கூடிய தன்மைன்றது நம்மளோட விமானங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த F-16 எல்லாம் ஈஸியா நம்மளோட விமானங்கள் வீழ்த்திருன்னு சொல்லிட்டு முதல் விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த F-16 எந்த வகையான ரோல்களுக்கு, இந்த ரஷ்யாவோட விமானப்படைக்கு எதிரான எந்த ஒரு ரோல்களுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டனா அதுக்கு இவர் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல்ல என்னன்னா அஃபென்சிவ் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனால இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக எந்த ஒரு மேஜரான அட்டாக்கையும், அதாவது ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேல இந்த F-16 பயன்படுத்தி நடத்திட முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா ரஷ்யாவோட பார்டர் ஒட்டி ஏவேக்ஸ் பிளான்ஸ்ன்றதும், அது மட்டும் இல்லாம இந்த ரேடாரோட கண்காணிப்புல உக்ரைனோட அந்த ஃப்ரண்ட் லைன் முழுக்க இருக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணிட்டு இந்த விமானங்களால் திரும்ப சேஃபாக போயிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இந்த F-16 விமானங்கள் இப்போ உக்ரைன் கிட்ட கிடையாது. மிஞ்சு போனால் சிங்கிள் டிஜிட் எண்ணிக்கையிலான விமானங்கள் தான் இப்போ உக்ரைனுக்கு வந்து கிரவுண்ட் ஆகிருக்கு. ஸோ அஃபென்சிவ் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விமானங்களால் உள்ளேயே போக முடியாது, ரஷ்யாவோட பார்டருக்குள்ளேயும் வர முடியாது. அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன்ற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த விமானங்கள் இப்போ கொண்டு வரப்பட மாட்டாது. சரி, அப்போ வேற எதுக்காக பயன்படுத்துவாங்க, வேற ஏதாச்சும் வழிகள் இருக்கான்னு கேட்டோம்னா, முதல்ல ரஷ்யாவோட மிசைல் அட்டாக்கை இல்ல உக்ரைனியனோட ஸ்கைஸ்குள்ளேயே அந்த ஸ்கைஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான், உக்ரைனோட வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விமானங்களானது பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணமா அவர் சொல்றது என்னன்னா, இப்போ உக்ரைன் கிட்ட தோராயமா ஒரு 6 விமானங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 விமானங்களையும் ஒரே டைம்ல ஒரே அட்டாக்ல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. காரணம், அந்த 6 விமானங்கள்ல 2 இல்ல 3 ரஷ்யாவால சுட்டு வீழ்த்தப்பட்டுட்டா கூட உக்ரைனுக்கு அது ஒரு மேஜர் லாஸா மாறிடும். அந்த டைம்ல அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய இழப்பா மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு
பெரிய ரிஸ்க்கை இந்த உக்ரைன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த F-16 பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான ரேஞ்ச் இருக்க ஒரு விமானம், ஒரு டைம் வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணால் 1000 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்க விமானம். ஸோ உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள ரொம்பவே ஹெவிலி ப்ரொடெக்டட் ஹேங்கர்ஸ்ல இருந்து இந்த விமானங்களை பறக்க வச்சு உக்ரைனோட முக்கியமான சில பொசிஷன்ஸை ஏர் அட்டாக்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா ஏர் லான்ச்டு மிசைல் வச்சு உள்ள வரக்கூடிய க்ரூஸ் மிசைலையோ இல்லை உள்ள வரக்கூடிய ஒரு பலிஸ்டிக் மிசைலையோ டெஸ்ட்ராய் பண்றதுக்கான அந்த ஒரு பிளான்ல மட்டும்தான் இப்போ உக்ரைன் இருப்பாங்க. உக்ரைனோட ஸ்கைஸை உக்ரைன்ல இருந்துகிட்டே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை மட்டும்தான் இந்த இப்போ F-16 செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. சரி, இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக என்ன மிஷன்ல ஈடுபட போகுது, இல்ல ரஷ்யாவோட அட்டாக் கவுண்டருக்காக என்ன பண்ண போகுதுன்னு மட்டும் தான் பதில கொடுத்திருந்தாரு. அடுத்ததா இந்த F-16க்கு எதிராக ரஷ்யா என்ன விதத்தில் செயல்படும், இந்த F-16 கவுண்டர் பண்ற மாதிரி ரஷ்யா என்ன விதத்தில் செயல்படுவாங்கன்றப்பதான் இந்த க்ரூ மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ ரஷ்யா வந்து ஒரு சில பைலட்ஸை ஸ்பெஷலாக இந்த F-16 கவுண்டர் பண்றதுக்காகவே எல்லா பைலட்ஸ்க்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைலட்ஸோட மாரல் பூஸ்ட்டை அதிகப்படுத்தணும். இவங்க வந்து அந்த F-16 வேட்டையாடுனா, F-16 டெஸ்ட்ராய் பண்ணா அவங்களுக்கான அந்த ரிவார்டுன்றதும் அவங்களுக்கான அந்த ஊக்கத்தொகைன்றதும் அதிகமாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ரஷ்யாவோட கவர்மெண்ட், ரஷ்யாவோட மிலிட்டரி மட்டும் இல்லாம நிறைய பிரைவேட் கம்பெனிஸும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஆம்சம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸும் இவங்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை அறிவிச்சிருக்காங்க. அதிகபட்சமா ஒவ்வொருத்தருக்கும் 1.5 மில்லியன் ரூபல்ஸ் வரைக்கும், இது வந்து ரஷ்யாவோட அந்த கரன்சி மதிப்புல 15 லட்சம் ரூபல்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சோ எங்களோட பைலட்ஸ் வந்து ஈகரா இருக்காங்க, எப்படா நாங்க இந்த F-16 கூட நேரடியா ஒரு யுத்தத்துக்கு தயாராகும், எப்போ எங்களோட விமானங்கள் அந்த F-16க்கு எதிரான ஒரு சண்டையில ஈடுபடும்ன்றத நாங்க ஆவலோட காத்திருக்கோம். எங்க கிட்ட இருந்து, அதாவது ரஷ்யாவை உக்ரைனோட F-16 கிட்ட இருந்து காப்பாற்றணுன்ற அந்த ஒரு நிலைமை இப்ப கிடையாது. பதிலா ரஷ்யா கிட்ட இருந்து இந்த F-16 காப்பாத்துறதுக்கு உக்ரைன் என்ன பண்ண போகுதுன்றதுல தான் இப்ப இந்த கேமே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தத்தையும் உக்ரைன் பக்கம் திருப்பி விட்டுருக்காரு. இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த F-16 பாதுகாக்கிறதுக்குனே அவங்க நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த விமானங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு ரன்வே இருக்க அந்த ஏர் பேசஸ்ல ஹெவிலி கான்கிரீட்டட், கிட்டத்தட்ட சொல்லணும் 4ல இருந்து 5 அடியாவது கான்கிரீட் இருக்க மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கான மேற்கூரையை உங்களால ரெடி பண்ண முடிஞ்சாதான் அந்த ஹேங்கர்ல இந்த விமானங்களை அவங்களால நிறுத்தி வைக்க முடியும். ரஷ்யாவோட ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்ல இருந்து அது கூட டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ரஷ்யாவோட மிசைல்ஸ்ன்றது இப்போ அக்யூரசி அதிகமா இருக்கு. ஸோ இப்போ கேமே எப்படி இருக்க போகுதுன்னா, ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக்ல இருந்து இந்த F-16 எந்த அளவுக்கு உக்ரைன் ப்ரொடெக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் ரஷ்யாவோட விமானப்படையை உக்ரைனுக்குள்ள நுழைய விடாம ஒரு சான்ஸ் இவங்களால உருவாக்க முடியும். இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைட் பாம்ஸ் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. இந்த FAB-3000, FAB-1000 அந்த சீரியஸ் பாம்ஸ் எல்லாம் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேல, ஏன்னா இதோட ரேஞ்ச் எல்லாமே பார்த்தோன்னா அதிகபட்சம் ஒரு 60-70 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே 100 கிலோமீட்டருக்குள்ள தான். ஸோ ஃப்ரண்ட் லைனுக்கு ரொம்ப கிட்டத்தில் வந்து தான் இந்த பாம்ஸ் எல்லாத்தையும் Su-24 இருக்கட்டும், Su-27 இருக்கட்டும் ட்ராப் பண்ணிட்டு போட்டோம். ஸோ இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய இந்த விமானத்தை ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க F-16 எங்கேஜ் பண்ண முடியுமான்றது தான் இப்போ பிரச்சனையே. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 110 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து வருங்காலங்களில் இன்னும் அதிகமாக கூட ஆகலாம். ஸோ இந்த ஒரு திட்டத்தை நம்ம பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஒரு போர்ல இப்படி கிளைட் பாம்ஸை ட்ராப் பண்ணக்கூடிய அந்த விமானங்களை Su-24 இருக்கட்டும் இல்லை Su-27 இருக்கட்டும், ரஷ்யாவோட விமானப்படை சேர்ந்த விமானங்கள், அதை குறிவைக்கணும்னு F-16 பயன்படுத்தணும்னு உக்ரைன் நினைச்சாலும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே காஷியஸா, ரொம்பவே வந்து அதிகமாக இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் உக்ரைன் இந்த இடத்துல கிளம்ப இருக்குவாங்க. மெயினான பிரச்சனைன்றது F-16 பொறுத்த வரைக்கும் இப்போ எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது தான். சரி, எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது மட்டும்தானா, அதை தாண்டி வேற எந்த ஒரு சிக்கலும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுங்க, ரஷ்யாவோட பைலட்ஸ் இப்போ ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பைலட் இருக்காருன்னா அந்த 5 வருஷமும் அவர் ரஷ்ய விமானங்களை தான் இயக்கியிருப்பார். மெயினாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விமானம், அது இல்லாமல் ஒரு சில விமானங்களை இயக்கிறதுக்கான பணிகளை அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனால் அந்த 5 வருஷத்தில் ஒரு வகையான விமானத்தை இயக்கிறதுக்கு ரொம்பவே கற்று தெரிந்தவராக இருப்பார். ஆனால் இந்த பக்கம் உக்ரைனோட பைலட்ஸ்க்கு பார்த்தோன்னா அந்த ப்ராப்பரான ட்ரைனிங்கே இல்லை. வெறும் 9 மாசம்ன்றதுலாம் ஒரு பைலட்டுக்கு வந்து அவங்களால சரி என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை செய்வாங்களே தவிர கான்ஃபிடென்ட்டாக என்னால் இது எல்லாத்தையுமே செய்ய முடியும், என்னால் வந்து இது இந்த அளவுக்கு மெனூவர் பண்ண வைக்க முடியும், அந்த விமானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ்ன்றது அதிகமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இன்னமும் அதிகமான ட்ரெயின்டு பைலட்ஸ் உள்ள வரப்போ தான் உக்ரைனுக்கான அந்த ரியல் கேமே ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். அது வரைக்கும் இந்த விமானங்களை வச்சுக்கிட்டு ரஷ்யாவோட அட்டாக்ஸை உக்ரைனால் கவுண்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிடைச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோன்னா 6 விமானங்கள் வரைக்கும் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த 6 விமானங்களை வச்சுக்கிட்டும் இந்த பல 100 கிலோமீட்டர் இருக்க ஃப்ரண்ட் லைனை ரஷ்யாவோட விமானங்கள் அந்த பாம்ஸை ட்ராப் பண்ணுறதை இவங்களால தடுக்க முடியுமான்னு பார்த்தோன்னா தடுக்கவே முடியாது. ஸோ இன்னும் அதிகமாக விமானங்கள் உள்ள வரப்போ, அதிகமாக ட்ரெயின்டு பைலட்ஸ் உள்ள வரப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை இந்த உக்ரைனால் ரஷ்யாவுக்கு எதிராக பண்ண முடியும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சிக்கல் எந்த இடத்துல தெரியுமா வருது? ட்ரம்ப் கிட்ட இருந்தால். ஒருவேளை
ட்ரம்ப் மட்டும் இதுக்கு நடுவில் இன்னும் அதிகமான விமானங்கள் வரதுக்குள்ள இல்லை அதிகமான ஆயுதங்கள் வரதுக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்துட்டார்னா இது எல்லாத்தையுமே உக்ரைன் மூட்டை கட்டி வச்சுட்டு போக வேண்டியதான். அன்னைக்கு இந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்கான எல்லா பணிகளையும் அவர் தொடங்குவார்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுறது உங்களா இருக்கேன்.